ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பைசா. நான் ஆக்சுவலாக எனக்கு 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். சரோதா, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இல்லை நமக்கு இன்றைக்கி இன்ட்ரடே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்டர்டெயின்மெண்ட், ஆர்பிஎல் பேங்க் ரெண்டுமே ரொம்ப ரெகுலராக பண்ணுவேன். இன்ட்ரடே பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் பண்ணுவேன், சரோதாவில் பண்ணுவேன். ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுவேன். ஷார்ட் டேர்ம் பண்ணுன்னா சரோதாவில் நான் முதல்ல இப்படி ஒவ்வொரு ஷேராக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை முதல்ல ஒரு ஷேர் வாங்கி இன்னும் ரொம்ப அக்குரேட்டாக ட்ராக் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி ஆர்பிஎல் பேங்க்கில் இதில் மார்ஜினில் வாங்கியிருக்கேன். மார்ஜினில் நமக்கு இது கொடுப்பாங்க, லிவரேஜ் கொடுப்பாங்க. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஷேருக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஷார்ட் டேர்ம் வந்து இதில் தான் பண்ணுவேன். ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டியில் மார்ஜின் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம 1 வருஷம் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் அந்த மார்ஜினை. ஸோ சின்ன சார்ஜஸ் வரும், பட் நம்ம ஷார்ட் டேர்ம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லிவரேஜ் எடுத்து அதில் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் பண்ணேன். ஆர்பிஎல் பேங்க் ரொம்ப கீழே அக்டோபர் 29 கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை நான் ரொம்ப அக்குரேட்டாக ட்ராக் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ட்ராக் பண்ணி அதோட வேவ் லெங்த் எனக்கு அவ்வளோ தெரியும். ஸோ இன்றைக்கி ரொம்ப கீழே போனோன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்ஜின் பாருங்கள், எப்படி மார்ஜின் தான் வாங்கியிருக்கேன். 177 ரூபாய் வாங்கினேன். வாங்கிட்டு 184 ரூபா 84 ரூபாய் விற்றுட்டேன். இதான் என்னோடய ஆர்பிஎல் பேங்கோட ப்ராஃபிட். பாருங்கள், நான் வந்து இதில் எல்லாமே ஸ்பெக்குலேட்டிவ் 3 lakhs, ஷார்ட் டேர்ம் 60 ஒரு 60,000 ரூபா. லாங் டேர்மில் நம்ம லாஸில் தான் இருக்கிறோம். ஸோ நான் ஷார்ட் டேர்ம் தான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒன்லி மார்ஜின் தான், மார்ஜின் மட்டும் தான் பண்ணுவேன். என்கிட்ட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மார்ஜின் இது கிடைக்கும். எப்படியும் நான் ஒரு மாதம், 2 வாரம், 1 வாரம் அந்த ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு விற்றுருவேன். மேக்ஸிமம் முடிஞ்சளவு ஒரே ஷேர் தான். நம்ம பாருங்கள், ஆர்பிஎல் பேங்க் 64,000 ரூபா. ஸோ ஆர்பிஎல் பேங்கு இப்போ எங்கிட்ட மொத்தம் 5 லட்ச ரூபா இருக்குது. அதை 10ஆக பிரிச்சுப்பேன். ஒரு ஷேர் 50,000 மேலே வாங்கவே மாட்டேன். நல்லா டவுன் ஆகிடுச்சு, ஒரு அது டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணி நல்லா டவுன் ஆகிடுச்சுன்னா 50,000 வாங்குவேன். சப்போஸ் அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப இறங்குச்சுன்னா இன்னொரு 50,000 வாங்குவேன். ஸோ என்கிட்ட என்னோட 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அதை 10ஆக டிவைட். எனக்கு தேவை 5%. அதாவது நம்ம 2 பைசா வட்டி வாங்குகிறோம், 25% வட்டிக்கு பணம் வாங்குகிறோம், பர்சனல் லோன் வாங்குகிறோம். ஸோ எனக்கு ஒரு 5%, 5 பைசா வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 பைசா 100க்கு 5 ரூபா அப்படின்னா 1 லட்சத்துக்கு 5,000 ரூபா வந்தால் போதும். அது மட்டும் தான் எனக்கு டார்கெட். அதுக்கு மேலே எனக்கு ஆசை இல்லை. இது மட்டும் வந்தாலே ஒரு வருஷத்தில் நம்ம அமௌண்ட்டை டபுள் பண்ணிடலாம். ஸோ 5 வருஷத்தில் நம்ம பணத்தை 1 கோடி, இப்போ 5 லட்சம் இருந்ததுன்னா 5 வருஷத்தில் 1 கோடியாக மாற்றிடலாம். நான் இது எந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், எப்படி ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி ஊரை சுற்றுறது, ஹாப்பினா என்ன, லைஃப்பில் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, லைஃப் மனுஷனுக்கு தேவை ஹாப்பி தான். ஹாப்பி ரொம்ப முக்கியம். அப்புறம் பணமும் ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயங்களும் பற்றி எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாப்பி பைசா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.